உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் புரியாத பாதைகள், என் வழிகளில் கர்த்தர் ஒருவரே நடத்தினார். என் புரியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினி, ஏந்தினி என் இயேசுவே. நடத்தி வந்ததை சொல்லுங்கள். புரியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினி, ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி, ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி, ஸ்தாபித்தி. அவரால் உயர்த்தப்பட்ட தேவ பிள்ளைகள் பலர்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி, நன்றி செலுத்துவே, glory, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடிப்பா. ஒரு விஷயம் கூட சபையை நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, glory, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. நடத்தி வந்ததை பாருங்கள். ஏன் எத்தனை நாள் இப்படி புலம்பினது உண்டு, எப்படி கடந்து வந்தோம். கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளை, அனைத்தது பிரசனமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நான் அனைத்த வேளையில் அனைத்தது பிரசனமே. இதை அனுபவித்தவர்கள் சொல்லுங்க, நன்றி, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மா. எத்தனை அழுகை பள்ளத்தாக்கை கடந்த நீங்கள் இன்று சொல்லுங்கள், இன்று சந்திக்கிற அழுகை பள்ளத்தாக்கையும் என் ஆண்டவர் கடக்க பண்ணுவார். கர்த்தர் ஒருவரே. இதன் நன்மையை கொண்டாடி பாடுவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பார். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது. அறிந்தவர் நீ மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை இது மனம் உடைந்தது. அறிந்தவர் நீ மட்டும் என்னே. எத்தனை பேர் சொல்ல, என் தூங்கா இரவினில், என் தூங்கா இரவினில், மனம் உடைந்த வேளையில் பேச்சினி வார்த்தையா என் இயேசுவே. எத்தனை தூங்கா இரவுகள் எப்படி கடந்து வந்தோம். கர்த்தர் ஒருவர் அல்லவா, அவருடைய வார்த்தை மட்டும் அல்லவா, அவர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. அடுத்து என்ன கேள்விக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, இதுவரை எப்படி நினைத்து துதியுங்கள். உந்தன் நன்மையை கொண்டாடி பார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே.
இறுதி வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் தீர்க்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் அவர் தரிசனம், அவர் அழைப்பு, பெயர் சொல்லி அழைத்தவர் விட்டு விடுவாரோ? நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரங்களும் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாய் தேவனை துதியுங்க. அடுத்து என்ன இல்ல, இதுவரை எப்படி கர்த்தர் ஒருவர், இங்கும் அவர் ஒருவர் தான் உன்னோடு கூட இருக்கிறார். இனியும் அவர் ஒருவர் போதும். நீங்கள் நடப்பீர்கள், நீங்கள் தாண்டுவீர்கள், நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார், கடைசி வரை உண்மையாய் நடத்துவார். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை நாடிப்பார், உந்த நன்மையை ஒரே நிமிஷம் ரெண்டு கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் கேட்கிறது ஒரே ஒரு வார்த்தை, இதுவரை எப்படி நடத்தினேன், இதுவரை உன்னை எப்படி நடத்தினேன். இந்த காலை நேரத்தில் யாருக்காக இந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் என்று தெரியவில்லை. நேற்று இரவு முதல் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை, நான் ஒருவர் போதுமே உனக்கு. இதுவரை எப்படி நீ நடந்து வந்தாய்? மோசே கொண்டு உணர்த்துகிறார், நீ நடந்து வந்த வழிகள் எல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உன்னை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள், உன்னை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தர் ஒருவர் போதாதா? இனியும் நடக்க முடியாதா? இனியும் தாண்ட முடியாதா? அன்பு சபையே, கர்த்தர் ஒருவர் போதும்.